தேவன் எல்லாவற்றையும் மறந்துடுவாரு, என்னை ஏற்கனவே தூக்குனது போல திரும்பவும் தூக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவத்திலேயே உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, ராஜாவாகிய சவுல் எப்படி தள்ளப்பட்டு போனானோ அப்படி நாம தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்படுவது வெகு தூரத்திலே இருக்காது. சிம்சோன் எப்படி தன்னுடைய பாவத்தினாலே விழுந்து தன்னுடைய கண்கள் தன்னுடைய பலன் எல்லாவற்றையும் இழந்து வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருளாக ஆனானோ அதை போல நம்மளுடைய வாழ்க்கையும் மற்றவர்கள் கேலி செய்கிற ஒரு வாழ்க்கையாக ஆகி போய்விட வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு வெளியிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த கிரேஸ் பிரீச்சர் ஆசீர்வாதம்னு எப்ப பார்த்தாலும் சொல்லி தேவன் கிருபையாய் இருக்கிறார், அவர் உங்களை மன்னிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூளையை மழுங்கடைச்சு எப்போதும் நீங்க பாவத்திலே இருக்கும்படி செய்து உங்களை நரகத்திற்கு தள்ளி கொண்டு போகிற அப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களுடைய பேச்சுக்களை நம்பாதிருங்கள். வஸ்திக்கு ராஜா காட்டிய கருணை கிருபை அப்படிங்கிறது ஒரு நாள் முடிவிற்கு வந்தது.